விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. முருகனின் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்திருக்கிறார் சீமான். தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை செய்துள்ளார். தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார் சீமான். தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் விளைவை சந்திப்பீர் என்று எச்சரிக்கை செய்துள்ளார். முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் படம் உருவாவது அதிர்ச்சி தருவதாகவும், கலை என்ற பெயரில் வரலாற்று திரிவுகளை உண்மை என்று கட்டமைக்க முயல்வது பெரும் கண்டனத்திற்குரியது என்றும் எச்சரித்துள்ளார் சீமான். முருகனின் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். ஜூனியர் NTR படத்திற்கு சீமான் எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். வடபுலத்தில் பிறந்தவரா முருகன்? சீமான் சீற்றம். தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. ஜூனியர் NTR படத்திற்கு சீமான் கடும் கண்டனம். ஆன்மீக ஆய்வாளர் திரு சத்யவேல் முருகனார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. இந்த ஜூனியர் NTR படம் தொடர்பான அறிவிப்புக்கு சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கலை அப்படின்ற பெயர்ல வரலாற்று திரிபு நடக்குதுன்னு குற்றம் சாட்டி இருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை? இது எந்த விதமான அடிப்படையும் இல்லாத ஒரு கருத்து. வரலாற்றை புரட்டி போட்டு தங்கள் வசதிக்கேற்ப தோன்றியதெல்லாம் பரப்பணும்னு கிளம்பி இருக்கிறாங்க. இது எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எதை ஒன்னா செய்யலாம். கையில உங்களுக்கு வசதி பணம் இருந்து படம் எடுக்கிறதுக்கு வசதிகள் இருந்தா எதை ஒன்னா எடுத்து எங்க வேணா யார் வேணா பரப்பலாம். அவங்க காது எல்லாம் ஜாகிரதையா வச்சுக்க வேண்டியிருக்கும். இல்லாட்டி எல்லாம் பூசு வச்சுட்டு போடுவான். அதனால இதுக்கு அது சம்பந்தமே இல்லை. தமிழ் கடவுள் என்று அவருக்கு பேர் இருக்கு. அவர் எப்படி அவர் அங்க அந்த வடநாட்டுல இருக்கிற கோயில்ல அவருக்கு பேர் முருகன் இல்லையே, கார்த்திகேயன் தான் சொல்லுவாங்க. கார்த்திகேயன் சொல்ற அதுல இன்னொன்னுன்னா அந்த மாதிரி ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கார்த்திகேயன் கோயில்ல பெண்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுப்பாங்க. ஏன்னா அவர் பெண்கள் எல்லாம் பிடிச்சு பாராம். அவர் பெண்களை தான் அப்படியே மயக்குதோ, குமாரன்ல வாலிபன் அழகுல மயங்கி பெண்கள்லாம் அவர் இழுத்தும் விடுவார். அதாவது புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் பிடிக்கிறவங்களாம். இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு உரிய இலக்கணமா இது. இதை போய் சொல்லிட்டு இது முருகன் சொன்னா அது அடிப்படையே இல்லாதவர்கள் ஏதோ பிதற்றலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தவித ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது. தமிழ் கடவுள் அது பேர் எவனாவது இது வரைக்கும் வடநாட்டுல தமிழ் கடவுள்னு சொல்லுவானா முருகனை? சொல்லிட்டு இவங்க ஆந்திரா கடவுள் கூட சொல்ல மாட்டாங்க. முடியாதா? இவர் எடுக்கிற NTR வச்சுக்கிட்டு இல்லையா? அவர் என்ன கிருஷ்ணர் ஒன்னா சொல்லிக்கலாம், அவன் தவிர முருகனை எப்படி சொல்ல முடியும் அவருக்கு? ஆக இதெல்லாம் எந்த வித அடிப்படை, ஏதாவது பல நூற்றாண்டுகளாக பல 100 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொன்று தொட்டு வருகிற ஆய்வுகளிலே கூட இல்லாத ஒன்றை ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது எந்த வித ஆதாரமும் இல்லாம ஏதோ சொல்லிட்டு இருந்தா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவது என்பதே கூட எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு இதெல்லாம் போய் உட்கார்ந்து இந்த அளவுக்கு இறங்கி அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியது ஆயிடுச்சு. எனக்கு வருத்தமா இருக்கு. தமிழர்களின் தனிப்பெரும் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றோம். முருகனுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, அதனுடைய ஆழத்தை சொல்ல முடியுமா? சொல்றேன் கேட்டுங்க. கண்ணிகர் மெய்யும் சென்னை கணநகர் இனத்தின் கூறும் திண்ணமை தோள்களே போல் திகழ்தரும் உயிரும் வேறொன்று எண்ணுதற்கு அரியதான எக்கமம் ஏழில் காட்டும் புண்ணிய முனிக்கோன் செவ்வேள் பொற்பதத்து அடிமையாகின்றது புலவர் புராணம்னு ஒரு இதுல முருகனுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு மிக அற்புதமாக சொல்லுது. அது வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது.
ஒரு சின்ன நான் சுருக்கமா சொல்லி என்னைக்கு தமிழ்ல நம்ம ஒரு பாட்டு சொன்னாவோட தமிழுக்கே தெரியாது இப்பெல்லாம். அதனால அந்த பாட்டினுடைய பொருளை சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, தமிழ் பார்த்தோம்னா தமிழ்ல 18 மையெழுத்துகள் இருக்கு. அந்த 18 மையெழுத்துகளும் முருகனுடைய கண்களாக தெரிகின்றன. 6 முகம், ஒரு முகத்துக்கு 3 கண்ணுன்னா 6 18. அது புள்ளி எழுத்து மாதிரி இருக்கு. அது புள்ளி எழுத்து, மெய்யெழுத்து 18, இவனுடைய கண்ணும் 18. தோள்கள் அவனுக்கு 12. அதை பார்த்தா உடனே பார்த்தா உயிர்மை உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. முருகனுடைய தோள்களும் சரி, தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்துக்களும் சரி 12. அது மட்டும் இல்லாம அந்த பல்லினம் மெல்லினம் இடையினோன்ட்டு இனம் எழுத்துக்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க தமிழ்ல. ஒவ்வொரு இனத்துக்கும் 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கள் அவனுடைய 6 முகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம கையில அவன் வேல் வச்சுட்டானே, அது ஆயுத எழுத்தா இருக்கு. இப்போ ஆயுத எழுத்து பாட்டுல 3 புள்ளி வரும், சேர்த்தீங்கன்னா வேல் வந்துடும். ஆக இத்தனை தொடர்பு தமிழுக்கும் இதுக்கு எதற்கு வேற எங்க காட்ட சொல்லுங்க பாப்போம். இந்தியில இல்ல வேற எந்த மொழியிலயா அது காட்ட சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் அறிவின்மையினுடைய உச்சம். இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு படமாகவே எடுத்து பரவிடுவது என்பது அறிவின்மையுடைய உச்சம். அந்த படக்குழு சார்பில் எக்ஸ் தள பதிவுல born in the north, worshipped in the south அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வடக்கே பிறந்தவர், தெற்கே கொண்டாடப்படுபவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே, வணங்கப்படுபவர். born in the northனா எந்த ஊர்ல பிறந்தாரு அவர்? எதுக்காக பிறந்தாரு? born in the northனா அவன் கங்கை நதியில வந்துதான் அவங்க சொல்ற கதை இருக்கு பாருங்க, அதை வச்சு சொல்றான் அவன் காங்கேயன்ட்டு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒர்ஷிப் சவுத்துனா என்ன சொல்றான், அவன் கும்பிடலன்னு சொல்றான். அவன் கும்பிடல, அப்ப உனக்கு கடவுள் இல்லை அவரு. அவன் இது பேரு தர்க்க சாஸ்திர பிரகாரம் அவனுக்கு தோல்வித்தானன்னு பேரு இருக்கு. நீ ஏன் சொல்ற அங்கதான் பிறந்தாரு, ஆனா கும்பிடுறவங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல கும்பிடுறாங்கன்னா நீ உனக்கு நீ சொந்தத்துல சூன்யம் வச்சுக்கிற. சரி, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த கூடும்னு நினைக்கிறீங்க திரு சத்யவேல் முருகனார்? இது தமிழ்நாட்டுல எந்த வித தாக்கம் இல்லை. அறிவுள்ள வாழ்கிற எந்த உலகத்திலையும் அது எந்த மொழி அறிஞரா இருந்தாலும் சரி, கமில் சுலபில் மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியாது இல்லையா? அவர் கமில் சுலபில் இவனை பத்தி, முருகனை பத்தி தனியா ஒரு பெரிய புத்தகம் ஆங்கிலத்துல ஒரு ஆய்வு புத்தகமே எழுதி அதெல்லாம் படிச்சுப்பாங்க. அவங்கதான் இது பார்த்தா சிரிப்பாங்க, எள்ளி நகையாடுவாங்க, அவ்வளவுதான். நன்றி திரு சத்யவேல் முருகனார், இணைப்பில் வந்தமைக்கு. ஜூனியர் என்டிஆர் படத்திற்கு சீமான் கடும் கண்டனம். வடபுலத்தில் பிறந்தவரா முருகன்? சீமான் சீற்றம். தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார் சீமான். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.